ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் போமோடோரோ டெக்னிக். இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஃப்ரான்சிஸ்கோ சிரிலோ. இவர் இட்டாலி நாட்டை சேர்ந்தவர். லேட் 1980s இதை கண்டுபிடிச்சார். போமோடோரோ அப்படிங்கிறது ஒரு இட்டாலியன் வேர்ட். இதுக்கு மீனிங் என்னென்னா டொமேட்டோ. இது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்கான டெக்னிக்ங்க. டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, டைம் ஒரு ப்ரீஷியஸ் திங். எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 hours தான். ஆனால் அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோங்கிறதுல தான் நம்ம ஒவ்வொருத்தரோட சக்ஸஸ் இருக்குது. ஒர்க்காக இருந்தாலும் அதில் பெஸ்ட்டு ரிசல்ட் எப்போ கிடைக்கும்னா நாம் அந்த ஒர்க்கை ஃபோக்கஸ்டாக செய்யும்போது மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய டெக்னிக் தான் இந்த பொமோடோரோ டெக்னிக். ஆமாங்க, இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நாம் ஃபோக்கஸ்டாக ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிக்கலாம். இதை நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கும்போது யூஸ் பண்ணலாம். ஏன் படிப்பு மட்டும் இல்லை, ஆஃபீஸ் ஒர்க்கில் உங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணவும் யூஸ் பண்ணலாம். எந்த ஒர்க்குக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பொமோடோரோ டெக்னிக் அப்படிங்கிறது என்னென்னா 25 minutes நீங்கள் ஒர்க் பண்ணணும், 5 minutes பிரேக் எடுக்கணும். இந்த சைக்கிளில் நீங்கள் 4 முறை கண்டினியூ பண்ணுவீங்க. அடுத்தது ஒரு லாங் பிரேக் எடுப்பீங்க. திரும்ப இதை நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ 25 minutes நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த ஒர்க் மேலே மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் அந்த டாஸ்க்கை தவிர்த்து வேறு எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. உங்களால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதில் எவ்வளோ கான்சென்ட்ரேஷனோடு உங்களோட எஃபர்ட்டை கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் அங்கே அந்த நேரத்தில் பண்ணணும். லைஃப்லேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஈஸியான விஷயம் அப்படின்னா அது படிப்பு தாங்க. எவ்வளோ நேரம் படிக்கிறோங்கிறத விட அந்த டைமில் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். இந்த பொமோடோரோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி ரொம்ப எஃபெக்டிவாக படிக்கலாங்க. ஆமாங்க, 25 minutes அலாரம் செட் பண்ணிக்கோங்க. அந்த 25 minutesல நீங்கள் வேறு எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக உங்கள் டாஸ்கில் தான் இருக்கணும். நீங்கள் எதை படித்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படித்து முடிச்சிருங்க. நிதானமாக, தெளிவாக, குயிக்காக, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ஒர்க்கை முடிக்க முடியுமோ அதை அந்த 25 minutesல முடிங்க. ஆனுவல் எக்ஸாமுக்கு நீங்கள் இப்படி படிக்கலாம், செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கலாம், ரெகுலராக கூட இந்த மாதிரி படிக்கலாம். யூனிட் வைஸாக பிரிச்சுக்கோங்க. நீங்களாக ஃபஸ்ட்டு ஒரு டைம் டேபிள் செட் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு 25 minutesல நான் இதை படிக்க போகிறேன், அடுத்த 25 minutesல இதை படிக்க போகிறேன். இந்த மாதிரி இந்த 4 சைக்கிள், இந்த 2 hours உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டே டைம் டேபிள் போட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிங்க. இதுவே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். வேறு சப்ஜெக்ட் கூட எடுத்து இந்த மாதிரி படிக்கலாம். இந்த 5 minutes ரெஸ்ட் இருக்குது இல்லையா, அதில் நீங்கள் ஒரு வாக் போகலாம், ஜூஸ் ஏதாவது குடிக்கலாம். உங்களோட கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய, உங்களோட எனர்ஜி இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய எந்த விஷயத்தை வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு சேட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக எனர்ஜியாக வச்சுக்கக்கூடிய எந்த விஷயத்தை வேணாலும் நீங்கள் பண்ணலாம். பட் அது ஸ்க்ரீனிங் டைமாக மட்டும் இருக்க வேண்டாம். பிகாஸ் அந்த டைமில் நீங்கள் ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேபி அது உங்களுக்கு அப்போது அது ஹாப்பியாக தோணலாம். பட் உங்கள் மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் தராது, மைண்டை டயர்டாகும், திரும்ப ஃபோக்கஸ் கட் ஆகும். பெட்டர் நீங்கள் ஏதாவது மியூசிக் கேட்கலாம் இல்லையா, பேசாமல் கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆமாங்க, தூக்கம் ஒரு அழகான பெஸ்ட் மெடிசன். அதுவே ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் தான். நீங்கள் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது 2 hours நீங்கள் ஃபோக்கஸ்டாக உங்களோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ ஒரு லாங் பிரேக் எடுத்துக்கலாம். இந்த லாங் பிரேக் ஒரு 15 minutesலேருந்து 45 minutes வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். இந்த டைமிங் நீங்கள் செட் பண்ணிக்கிறது தாங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் டைமிங் உங்களால் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த 25 minutesை நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அந்த இடையில உள்ள பிரேக்கை நிச்சயமாக எடுத்தே ஆகணும். 25 minutes நான் இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா என்னால் படிக்க முடியுது, நான் படித்து முடிச்சிட்டேன், திரும்ப எனக்கு இந்த 5 minutes ரெஸ்ட்டு வேணாம் அப்படின்ட்டு கண்டினியூஸாக பண்ணிடாதீங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபோக்கஸ் கண்டிப்பாக மிஸ் ஆகும். உங்களால் அந்த பழைய அளவுக்கு ஃபோக்கஸோடு படிக்க முடியாது. அதனால் 25 minutes படிக்கிறீங்களா, கண்டிப்பாக 5 minutes ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சும்மா ஒன்றுமே இல்லை, சும்மா அமைதியாக உட்காருங்க, இல்லை கண்ணை மூடி உட்காருங்க, சின்னதாக வாக் பண்ணுங்கள், ஏதாவது பண்ணுங்கள். பட் கண்டினியூஸாக அதே ஒர்க்கை பண்ணாதீங்க. அது 25 minutes எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது 30 minutesவோ 45 minutesவோ மாற்றிக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான். இந்த லாங் பிரேக்காக
ஷார்ட் பிரேக் இது எல்லாமே உங்களுக்கு தகுந்தாப்பில் டைம் என்ன நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் பிரேக்குங்கிறது 10 மினிட்ஸாக கூட எடுத்துக்கலாம். லாங் பிரேக் 1 hour இல்லை மோர் தென் 1 hour கூட எடுத்துக்கலாம். இது கண்டினியூ இல்லை 2 hours மட்டும் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த 4 சைக்கிளை மட்டும் அந்த 2 hours கரெக்டாக பண்ணிடுங்க. இதை கண்டினியூஸாக ட்ரை பண்ணும்போது உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்றைக்கி நிறைய பேர் சாப்பிடும்போது சாப்பாடை பற்றி மட்டும் யோசிக்கிறது கிடையாது. நிறைய பேர் இப்போ சாப்பிட்றதே டிவி மொபைல் பார்த்துட்டு தான். அது மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் அந்த செயலை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி செஞ்சாவே நம்ம வாழ்க்கையில் சேஞ்சஸ் பார்க்கலாம், சக்ஸஸ் பார்க்கலாம். எந்த ஒரு வேலையிலையுமே அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். இதை தான் ப்ரெசண்ட்டில் வாழறதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஃப்யூச்சரை பற்றியும் கவலைப்படுறோம், பாஸ்ட்டை பற்றியும் நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களோட செயலில் கான்சன்ட்ரேஷனோடு பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியா அப்படின்னு இடையில போயிடக்கூடாது. அதை தவிர்த்துக்கிறது உங்களோட கடமை. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி திஸ் இஸ் த பெஸ்ட் டெக்னிக் ஃபார் யுவர் சக்ஸஸ். இது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் உங்களோட வீட்டு வேலைகளுக்கு கூட செய்யலாம். ஜாலியாக வேலையை செஞ்சு முடிப்பீங்க. இந்த மாதிரி எல்லா ஒர்க்குக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது உங்களோட அன்பான உறவுகளுக்கும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.